உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ராகு கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனி பயிற்சி, குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம். வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள். என்றைக்குமே இந்த ராகு கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள், அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சாயா கிரகங்கள்னால் எந்த ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி, இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது. எந்த ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பலன்களை தருகிறது என்றால், ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் ராகு வரார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் வீட்டில் ராகு பகவான் வந்துட்டாருன்னா இனி வாழ்க்கையில் கவலையே கிடையாது. அரசனை போல் யோகம். அதாவது உங்களுக்கான பணி என்பது கிடைத்துவிடும். சார், இது வரைக்கும் எனக்கு ஒரு கோல் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இது வரைக்கும் நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு கால் சென்டரில் போனேன். நான் இந்த மாதிரியான ஏதோ கூப்பிடுற வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கான தெளிவான ஜாப் என்பது எனக்கு கிடைத்து விட்டது. ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் நண்பர்களே, ஒரு மரத்தை வெட்டுவதற்கு முன்பு அதனுடைய கோடாலியை நீங்கள் 7 மணி நேரம் அந்த மரத்தை வெட்டுறதுக்கு டைம் கொடுத்தாங்கன்னா 6 மணி நேரம் அந்த கோடரியை சாணை பிடிக்க வைத்து கொள்ள வேண்டும். 1 மணி நேரம் தான் அந்த மரத்தை வெட்டணும். அவன் தான் புத்திசாலி. 7 மணி நேரமும் மரத்தை வெட்டுறவே முட்டாள். 6 மணி நேரம் நீங்கள் சாணை பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் நீங்கள் இத்தனை நாளாக பட்டை திட்டி வைத்திருந்தீர்கள். உங்களுடைய அறிவை பட்டை திட்டி வச்சுருந்தீங்க. இந்த 10ஆம் இடத்துல ராகு கரெக்டாக அதை கேட்ச் பண்ணி இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் ஷைன் பண்ண போகிறீங்க. 10லே ஒரு பாவி, அதான் சொல்கிறது. என்றைக்குமே ஒரு தொழில் நல்லா இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கான தைரியம் என்பது ஏற்படும். தொழில் நல்லா இருக்கணும். அந்த தொழில்ங்கிறது எப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினால் உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்து கேது உங்களுக்கு தொழிலில் வல்லமைகளை தருகிறார். தொழிலில் மாற்றங்களை உண்டு பண்ணுகிறார். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்து கேது செய்கிறார். தொழிலில் உங்களுக்கு முன்னுக்கு வர்றதுக்கான ப்ரமோஷன், அப்கமிங் உயர்கல்வி, உயர் பதவி போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த கேது பகவான் தருகிறார். இதுதான் இதில் இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. ஸோ என்றைக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 4ஆம் இடத்து கேது தொழிலில் நீங்கள் உங்களை விட்டால் யாரும் இல்லை அப்படின்னு ஒரு நினப்பில் நிறைய தவறுகள் பண்ணி நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் வந்துருக்கும். அதெல்லாம் சரியாகி 4ஆம் இடத்து கேது போகணும், வேலை பார்க்குறோம், வரோம், நமக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது, போகிறோம், வேலை பார்க்குறோம், வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சுருவார். உங்களுக்கு உங்கள் வேலை செட்டடு வேலையாக ஆகிடும். 10 இடத்துல கை வைக்காமல், ப்ரொடக்ஷனில் இருந்தேன் சார், அடுத்த 6 மாதம் குவாலிட்டியில் இருந்தேன் சார், ஒரு வருஷம் சேல்ஸில் இருந்தேன் சார், ஒரே டிபார்ட்மெண்ட், இனிமேல் இதுதான் ஸ்கோப், இந்த ஸ்கோப்பில் தான் இனிமேல் எனக்கு வேலை, இந்த வேலை எனக்கு பிடிச்சி போச்சு, இது எனக்கு செட் ஆயிடுச்சு, இந்த வேலையோட ஆழத்தை பார்க்குற வரைக்கும் நான் இந்த வேலை தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்ட பணிங்கிறது உங்களுக்கு செட் ஆகிடும். அதான் உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. 10ஆம் இடத்து ராகு என்பவர் சுய தொழிலை செய்வதற்கான முயற்சியை செய்கிறார். சுய தொழில், நான் என்னுடைய திறமை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். நான் இப்போ நீங்கள் நான் ஒரு வேலை பார்க்குறேன், நான் இது மாதிரி பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்கேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னா, இன்னொரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக கிடைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதே வேலை கிடைச்சா தான் உங்களுக்கு பொழப்பு, இல்லைன்னா உங்களால் செய்ய முடியாது. ஆனால் இந்த உங்களுக்கு ஒரு ஸ்கில்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நான் நல்லா எம்சி பண்ணுவேன், அதாவது என்ன சொல்கிறது, நம்மளுடைய ஷோஸ் எல்லாம் தொகுத்து வழங்குற வேலை, ஆங்கரிங் நல்லா பண்ணுவேன், நெறியாளராக நான் நல்லா பண்ணுவேன், நான் நல்லா எடிட்டிங் பண்ணுவேன், நான் நல்லா விஷுவல் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவேன் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால் உங்களுக்கு என்ன பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களோட ஸ்கில் உங்களை காப்பாற்றும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை உங்களை ஒரு பெரிய இருட்டில் தள்ளிய போது கூட உங்களுக்கான வெளிச்சமாக எது இருக்கும் என்றால் உங்களோட ஸ்கில்ஸ் உங்களை காப்பாற்றும். வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கிட்ட வித்தை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அது என்னவா வேணா இருக்கலாம், பானிபூரி போடுறதா இருக்கலாம், அது இல்லை அந்த வித்தை என்ன வித்தையாக வேணா இருக்கலாம், நீங்கள் ஒரு டெய்லரிங் ஜாபாக இருக்கலாம், டெய்லரிங் பண்ணுற வேலையாக இருக்கலாம், அது என்ன வேலையாக வேணா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வேலையினால் வருமானம் வரும். ஏன்னா அதுதான் ஸ்கில்ஸு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க ரிஷபராசிக்காரர்களை. உங்களில் நிறைய பேர் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருப்பீங்க. அவங்கெல்லாம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரில் இருப்பீங்க. கிளைண்ட்டு ஃபோன் பண்ணி கண்டபடி திட்டுவான். அந்த கிளைண்ட்டை நீங்கள் கூல் பண்ணுறீங்க, சார் வணக்கம் சார், இருங்க சார், சார் இருங்க சார், நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, இருங்க சார். அப்போது நீங்கள் அப்போ உங்களுக்கு கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ண வருது கரெக்டாக. அப்போது பல பேர் இதில் யூனியன் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ பெரிய புரட்சிலாம் நடக்கும். அந்த புரட்சிலாம் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை பேசி கொண்டு அந்த பிரச்சனையை தீர்க்குறீங்க. அப்போது உங்களுக்கு டென்ஷனை ஹேண்டில் பண்ண தெரியுது இல்லையா?
இவ்வளோ தெரியுதுல்ல, இதை எல்லாத்தையும் உங்கள் தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வருவீங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் தொழிலில் அதை போய் போட்டு அவன் டெவலப் ஆகிட்டு போகிறான். ஆனால் உங்கள் தொழிலில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் நினச்சா உங்களுக்கான பணியில் நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுடைய பொன்னான நேரத்தை இன்று ஒரு முடிவெடுங்கள். இந்த ராகு 10ல் வர்ற இன்று ஒரு முடிவெடுங்கள். இனிமே உங்களுடைய ஸ்கில்ஸு, எனர்ஜி எல்லாத்தையும் உங்களுடைய தொழிலுக்காக செலவு செய்யுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்காக உங்களுடைய இருக்கு இல்லையா, எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இந்த வேலை செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய வளர்ச்சியை யாராலையும் தடை பண்ண முடியாது. அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு 10லே வரும் ராகு என்ன தருகிறாருன்னா, தொழிலுக்கான ஒரு முகாந்தரத்தை தருகிறார். இந்த தொழிலில் போனால் நான் நல்லா வருவேன், இந்த தொழிலில் போனால் நான் அசைச்சிக்க முடியாது, நான் ஜெயிப்பேன் போன்ற எண்ணங்களை உங்களுக்கு உண்டாக்குறார். வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நீங்கள் வேலை செய்யணும்னு நினச்சிட்டிங்களோ இனி உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. இது நான் சொல்கிற கோல்டன் வார்த்தைகளாக எழுதிக்கோங்க. என்னைக்கு நீங்கள் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தோது போயிடுவீங்க. அதிர்ஷ்டம் உங்களை எந்த காலத்துலையும் காப்பாற்றாது. அதிர்ஷ்டம் என்பது உழைப்புக்கு தரும் வெகுமானம். ரொம்ப ரஃபடியாக அடிக்கிறாங்க, கடவுளாக பார்த்து 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டான், போனால் போகிறான் ஒரு 1/2 கிலோமீட்டர்னு கொஞ்சம் நிழல் கொடுப்பாரு, அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். அந்த 4 கிலோமீட்டர் நடந்தவனுக்கு தான் கடவுள் அந்த ப்ரெசன்டேஷன் கொடுப்பாரு. அந்த 1/2 கிலோமீட்டர் நிழலில் நடந்துக்க பாவம் உழைப்பாளி, 4 கிலோமீட்டர் நடந்துட்டான் தம்பி பாவம் என்று கடவுள் உங்களுக்கு இறக்கப்பட்டு தர்ற 1/2 கிலோமீட்டர் தான் அந்த அதிர்ஷ்டம். வெறும் 1/2 கிலோமீட்டர் திரும்ப நீங்கள் வெயிலில் தான் நடக்கணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன்னா, லைஃப் ஃபுல்லாகவே வெறும் நிழலாகவே இருந்ததுன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். ஜாலியாக தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் ட்ரீம். ஸோ அப்போது 10ஆம் இடத்துல ராகு வரும்பொழுது இன்று ஒரு முடிவெடுங்கள். இந்த பதிவை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் சார், இன்னையிலேருந்து நான் தொழில் செய்ய போகிறேன், தற்சார்பு தொழில், என்னுடைய கையை ஊனி நான் மேலே வர போகிறேன். முடிவெடுங்க, ஜெயிக்க போகிறீங்க. உங்களை அசைச்சிக்க யாராலையும் முடியாது. ரிஷபராசிக்கு 10வது வீட்டில் தான் கும்பராசியில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. பொதுவாகவே 6, 8, 10, 12 துர்ஸ்தானம் சொல்லுவாங்க. துர்ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரச்சனைகளே தான் அதிகமாக வரும். நம்ம ஒரு காரியம் எடுத்து முன் வச்சோன்னா அதில் சறுக்கி விழுந்துருவோம். பல நஷ்டங்கள் காணக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். ஒரு வீடு கட்டினா கூட கட்ட முடியாது. ஒரு கல்யாண காட்சிகள் பண்ணணும்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு தடை வரக்கூடிய அமைப்பு வரும். நோய், பயங்கள் வரக்கூடிய தருணம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் கிட்ட பால் தான் சொல்லுவாங்க. அதுவும் சனி பரமாத்மாவுடைய வீட்டில் தான் இன்றைக்கி கும்பராசியில் தான் ராகு கேது பெயர்ச்சி இருந்திருந்தாலும் ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மகாலட்சுமியை பரிபூர்ணமாக வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யோகம்தான். 2வது ராகு பகவான் சுக்கிரனுக்கு நட்பு தான். அப்போ ரிஷபராசியில் நட்பு கிரகம் தான். உங்களுக்கு பயப்பட வேண்டாம். சுக்கிரனை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை காலையில் 10:12 ராகு காலத்தை நீங்கள் பிடிச்சிக்குங்க. டைம் இருக்கிறவங்க திருநாகேஸ்வரம் போங்க. இப்படி போக முடியாதவங்க சென்னை பல்லாவரத்தில் குன்றத்தூரில் சேக்கிலார் வழிபட்ட திருநாகேஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது, அங்கே 10:12 ராகுகாலம் போங்க. ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகுகாலம் போனீங்கன்னா சுபகாரியம் உங்களுக்கு உண்டு. நல்ல திருமண வாழ்க்கை, குழந்தை குட்டி வாழ்க்கை, பிள்ளைங்களுடைய படிப்பு, வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த ராகு பகவான் உச்ச நிலையில் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. தடப்பட்ட சுபகாரியங்கள் எதுவாக இருந்திருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றம் உண்டு. ராகு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் நட்பு தான். அதனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இருந்திருந்தாலும் கோபத்துக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஃபேன் காற்று கீழே, ஏசி கீழே இருந்து உட்கார்ந்து வேலை பார்த்து நெத்தி வேர்வை கூட வராது. அப்படி லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இருந்த இடத்துலே வாழ்க்கை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. பொதுவாக நீங்கள் இந்த நகைக்கடை, துணிக்கடை, ஸ்டோர்ஸு, ஏதாவது ஒரு ஷோரூம்ஸு, இங்கே தான் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய தன்மை கொஞ்சம் நிறையாவே இருக்கும். இருந்திருந்தாலும் 2025 ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு யோகத்தை தான் கொடுக்க போகுது. நல்ல நிலைமை, உச்ச நிலைமையில் வரும். ஆனால் கோபம் மட்டும் படுத்திங்கன்னா குணத்தை இழந்துடுவீங்க. ஆத்திரத்தினால அன்பை இழந்துடுவீங்க. ஆத்திரம் கோபம் படாமல், ஏன்னா ராகுனாவே கோபம்தான் வரும், வெறி வரும், ப்ரெஷர் வரும், டென்ஷன் வரும். அப்படியே சாந்தமாக கொடுங்க. இருந்த இடத்துலேருந்து முடிஞ்ச தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. 4 பேருக்கு 4 விதம் நல்ல நல்ல யோகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உச்ச நிலைமையில் கொண்டு வரக்கூடிய தருணம் உண்டு.
இது ஒரு நல்ல ஒரு தருணம். நிறைய ஜாதகத்தில் உல்டாவாக போகும், அதெல்லாம் வேண்டாம். இந்த 2 நாள் மட்டும் சாமியை வழிபடுங்க. உங்களை நீங்களே பாவீங்க. உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணுங்கள். தான் உள்ளங்கால்லேருந்து உச்சந்தலை வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அப்படியே தவம் மேற்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை பொன்னானதாக வரும். ராகு கேதுவுடைய பெயர்ச்சி உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அந்த மந்திரத்தை சொல்கிறேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். ராகு கேது பகவானே போற்றின்னு டெய்லி ஒரு மந்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடியவர் தன்மைதான் ராகு பகவான். ராகு பகவான் ஒரு ஜாதகத்தில் கெடுதல் கொடுத்தாலும் மற்ற 2 பெயர்ச்சியும் உங்கள் ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்கும். 2025 12 ராசிக்காரங்களுக்கும் உச்ச நிலை, மேன்மை நிலை, அவங்கவுங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை உடையக்கூடிய நேரம் 2025. தெளிவாக எம்பெருமானை வழிபடுங்க. டைம் கிடச்சா வடபழனி முருகனை வந்து வழிபடுங்க. உங்கள் குறைகள் எல்லாம் போகும். சிவாய நம. அன்பு ரிஷபராசி நேயர்களே, 10 அப்படின்ற இடத்துல ராகு இருக்காரு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கோ அதை உங்களுக்கு அனுபவிக்கிற யோகங்கள் ஏன் கம்மியாச்சுன்னா 5ஆம் இடத்துல இருக்க கேது வந்து உங்களுக்கு அதை கெடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அந்த 5ஆம் இடத்துல இருக்க கேது 4ஆம் இடத்துல வந்து 10ஆம் இடத்துல ராகு வரும்போது பதவியில் மாற்றங்கள் ஏற்படுத்தும், தொழிலில் சிறப்பு ஏற்படும். தொழிலில் இந்த கலர்ஃபுல்லாக பண்ணுற தொழில் மிகப்பெரிய யோகத்தை தரும். இப்போ ராகுவை பார்த்துருவோம், அதுக்கு பின்னாடி கேதுவை பார்ப்போம். இப்போ லக்னத்துக்கு அதாவது ரிஷபராசிக்காரவங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்க ராகு பெரிய கெடுதல்லாம் ஒன்றும் தரமாட்டார். ஒரு சின்ன தொழிலில் இடமாற்றம், ஒரு ஆஃபீஸை பெருசு பண்ணுறது அல்லது ஆஃபீஸை வந்து கீழ் மாடியில் இருக்கிறது மேல் மாடிக்கு போகிறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். இருந்தாலும் தொழிலில் பிரச்சனைகள் பாதிப்புகள் ரிஷபராசிக்கு கிடையாது. 2ஆம் இட குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துக்கு அவர் வந்து கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. பண விஷயத்தில் கொஞ்சம் வர்ற பணத்தை நம்ம தக்க வைக்க பழகணும். ஏன்னா நிறைய பணம் வரும், அந்த பணத்தை வந்து திருப்பி முதலீடு பண்ண வேண்டாம், ஏதாவது ஒரு சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. 3ஆம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும், பயணங்கள் மூலம் எப்படி இருக்குன்னா வெளிநாட்டு பயணங்கள் போகிறதுக்கு ரொம்ப பெரிய பிரமாதமாக இருக்குது. வெளிநாடு யோகங்கள் இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ரிஷபராசிக்காரவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த புதியதான கையெழுத்து போடக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனையில் கையெழுத்து போகிறத கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். நண்பர்களுக்காக, ஏன்னா 3ஆம் இடம் என்பது நண்பர்களையும் சொல்லும், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்கிறதையும் சொல்லும். 2ஆம் இடம் புதிய நண்பர்கள், 3ஆம் இடம் கூட்டாளிகள், 2 பேரும் சேர்ந்து செய்கிற விஷயங்கள். அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, திருட்டு வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, 2 பேர் சேர்ந்து செய்கிறது. இதில் உங்களுக்கு நன்மையான பலன் இருக்குது. இருந்தாலும் நண்பனை தேர்ந்தெடுப்பதில் கவனம் தேவை. கடன் பிரச்சனையினால் எப்படி இருக்குது அப்படின்னா, கடனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அனைத்து கடனும் தீர்ந்துடும். இத்தனை வருஷம் கடனே கட்ட முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், இந்த வருஷம் எப்படி கட்டணும்னே தெரியல அப்படின்று 18 மாதத்துக்குள்ளே கடன் முழுமையாக தீர்க்கக்கூடிய ராசியில் வந்து ரிஷப ராசி இருக்குது. அதனால் எந்த வம்பு வழக்கை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அனைத்துமே உங்கள் பக்கமே ஜெயம். வருஷமாக வாங்கின கடனை கட்டி அந்த கடன் மூலியமாக அந்த கட்டுறது மூலியமாக நிம்மதி கிடைக்கும். சரி, எப்படி இருக்குது வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம்? வெளிநாடு சிறப்பாக இருக்குது. வெளிநாடு நீங்கள் போகலாம், எடுத்த முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். அதே மாதிரி நீங்கள் அதாவது புதிய லக்ஸரியான ஒரு ஃப்ளாட் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த லக்ஸரி ஃப்ளாட்டில் வந்து நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே நினச்சிருந்தீங்களோ அது மாதிரி அந்த கட்டில், தேக்கு மர கட்டில் வாங்கி அதில் வந்து நல்ல குஷனோடு நம்ம வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இடம் வாங்குகிற ஒரு யோகம் இருக்குது. புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் சார்ந்த விஷயத்துலேயும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்காரவங்க ராகு எப்படி நன்மை சமமாக அளவு கொடுத்தாரோ அதனால் கேதுனால் தீமைகள் இல்லை. உங்களுக்கு கேதுனால எப்படி மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 60 to 70% நன்மையான பலனில் இருக்கார். ராகுனால் உங்களுக்கு 70 to 80% நல்ல பலனில் இருக்குது. மொத்தத்தில் ரிஷபராசிக்கு ராகு எது பயிற்சினால் எந்த பாதிப்பும் இல்லை. ரிஷபராசிக்காரர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் மட்டும் இல்லாமல் அதனோட சேர்ந்து தொடர்புடைய கிரகங்களாக இருக்கக்கூடிய சனியோட நிலை, குருவோட நிலை, சுக்கிரனோட நிலை, இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்து உங்களுக்கான பலன்கள் கொடுக்க போகிறோம். நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். அதாவது ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து கடின உழைப்பாளிகள் அப்படின்றது தான் இவங்களை ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு வந்து கடின உழைப்புக்கு அடையாளமாக அவங்களை சொல்ல முடியும். அந்தளவுக்கு வந்து பிரதிபலன் பாராமல் கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நேரங்காலம் பார்க்காம 24 நேரம் வேலை கொடுத்தாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் பண்ணுற வேலைகள் வந்து
அப்படி கடினமாக உழைக்கிறது நல்லது தான். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படின்றத பார்த்து உழைங்க. ஒரு சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து அதில் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது அது உங்கள் வாழ்க்கையும் மென்மேலும் உயர்வதற்கான வழியாக இருக்கும். ஆனால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்கள் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட நலன் கருதாமல் பிறர் நலன் கருதி நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, சகோதரர்களுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறது நல்லது தான், தப்பு கிடையாது, வேணான்னு சொல்ல வரல. அதை ஒரு லிமிட்டாக வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கான ஆதாயம், உங்கள் குடும்பம் தனிப்பட்ட முறையில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தை, உங்கள் மனைவி மக்கள் அப்படி சொல்கிறேன். அப்படி கவனித்து நீங்கள் அவங்களுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நிச்சயமாக எப்பயுமே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லிக்கிறேன். எதனாலனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் பிரச்சனையாக இருக்கிறதே வந்து எல்லாத்துக்கும் செய்கிறாரு, குடும்பத்தை கவனிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்துட்டு இருக்கும். அதை நீங்களுமே உணர்ந்திருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் குடும்பத்துக்கும் உங்களுடைய ஒரு ஒரு பார்வை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்களுக்கும் குடும்பத்துக்கும் விருத்தி உண்டாகும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். சொல்லி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இப்போ ராகு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்காரு. 11ஆம் இடம் ராகுவுக்கு ரொம்ப சிறப்பான இடம். ராகு மட்டும் இல்லை, 11ஆம் இடத்துல அது வந்து உபஜய ராசின்னு சொல்லுவோம். 11ஆம் இடத்துல ராகு, செவ்வாய், சூரியன், சனி ஆகிய அசுப கிரகங்கள் இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றது வந்து ஜோதிட விதி. அந்த அடிப்படையில் இப்போ உங்களுக்கு ராகு நல்ல நிலையில் இருந்தால் நல்ல யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் ஏப்ரல் 26ஆம் தேதி இந்த ராகு பயிற்சியாகி மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வர போகிறாரு. அதே நாள் அதே நேரத்தில் எப்பயுமே ராகுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய மற்றொரு நில கிரகமான கேது கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு வர போகிறாரு. ஸோ இந்த நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு ராசிக்கு என்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய சொன்னாலே தொழில் ஸ்தானத்துக்கு ராகு வரப்போறாரு. தொழில் ஸ்தானத்தில் ஏற்கனவே சனி இருந்துகிட்டு இருக்காரு. சனி வந்து தொழில் ஸ்தான அதிபதியாக கும்பராசியில், கும்பராசி அதிபதியான சனி அவர் தான் உங்களோட ஜீவனக்காரர்கள், தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சனி தான். தொழில் ஸ்தானத்தில் சனி வலுப்படுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே உள்ளபடி நல்ல விஷயம். அதாவது நல்ல வேலைக்காரன் பேர் வாங்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய வந்து சனி தொழில் ஸ்தானத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தார் அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வேலையாட்களை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வேலைகளை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. கடின உழைப்புக்கு பெயர் போனவங்களாக இருப்பாங்க. இயல்பிலேயே கடின உழைப்புக்கு பெயர் போன ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனியோட 10ஆம் இடம் வந்து அவருடைய தொழில் ஸ்தானமாக வர்றதும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அந்த தொழில் ஸ்தானத்தில் அந்த தொழில் ஸ்தானத அதிபதியான சனி பகவான் இருக்கிறது இன்னும் மேலும் உங்களோட தொழில்நிலைகள் சிறக்கிறதுக்கான ஒரு காலமாக இருந்துட்டு இருக்கு. அதை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக ராகு பயிற்சி ஆகிட்டு ஏப்ரல் 26ஆம் தேதி பயிற்சியாகி கும்பராசிக்கு வரப்போகிறாரு. இப்போ சனியோட ராகு சேரும்போது சனியுடைய ஆதிபத்திய தன்மைகளை முழுமையாக எடுத்து ராகு தான் கொடுக்கும். இப்போ ராகு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இப்போ ராகுவோட நிலை 10ஆம் இடத்துல பொதுவாகவே ராகு வந்துச்சுன்னா பல தொழில் செயல் யோகம்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து ஒரு திட்டமிடலோடு நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் வாய்ப்புகள், தொழில் சார்ந்த சிந்தனைகளை நீங்கள் சரியாக வடிவமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ராகுவோட இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 1.5 ஆண்டு காலம் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான யோகங்களை உங்களுக்கு வந்து கொடுக்க ரெடி ஆகியிருக்காங்க ராகுவும் கேதுவும். ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது பல விதமான சிந்தனைகளில் தொழில் யோசனைகள் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வேற ஒரு பிஸ்னஸ் பற்றி வரும். ஒரு வேலையில் நல்ல வேலையில் இருந்துருக்கும்போது இன்னொரு வேலையை பற்றி யோசிக்க போகிறோம். அதாவது இது மூலயமா நல்லா சம்பாதிச்சலாமா, அதுவும் அந்த தொழிலில் போனால் நல்லா சம்பாதிச்சலாமா அப்படின்ற மாதிரி என்டையராக டிஃப்ரெண்ட்டான வேறு துறைகளை வந்து உங்களுக்கு யோசனைகளை கொடுக்கும். அது சார்ந்த கணக்கு எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு காசு வந்துடும், கோடிகளை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நிலையில தான் ராகு இருந்துட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி நீங்கள் சரியான திட்டமிடலோடு செயல்படும் போது உங்களோட பொருளாதார வளர்ச்சியும் வெற்றியும், பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கி எல்லா வகையிலையும் உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். உங்களோட தொழிலை வந்து விரிவுபடுத்துறதுக்கு, பிரான்ச்சஸ் அடுத்தடுத்த ஊர்களுக்கு நீங்கள் கொண்டு போகிறதுக்குமான விரிவுபடுத்துறதுக்கு எல்லா வகையிலையும் வந்து இந்த சனி 10ஆம் இடத்து சனி ராகுவும் குருவும் துணை இருக்க போகிறாங்க. ஸோ இந்த காலத்தை பயன்படுத்தி உங்களோட எல்லா வளத்தையும் நீங்கள் வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வலியுறுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ வந்து ஒரு ஜனவரி 28ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு மே 31ஆம் தேதி வரைக்கும் வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மீன ராசியில், அதாவது குருவுடைய வீட்டில் இருக்க போகிறார். குருவுடைய வீட்டுக்கு இன்னொரு சுக்கிரன் வரும்போது, உங்கள் ராசி அதிபதியாகவே அவர் வரும்போது லாபஸ்தானத்துக்கு சுக்கிரன் வரதாக இருக்கும். லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி போய் நிற்கும் போது நீங்களே ஒரு லாபகரமான ஆளாக மாறிடுறீங்க. எவ்வளோ இழப்புகளை சந்திச்சிங்க, எவ்வளோ சங்கடங்களை சந்திச்சிங்களோ, ஒவ்வொரு விஷயங்களையும் ரிலேஷன்ஷிப் வகையில் பிரச்சனைகளை பார்த்து இருந்திருப்பீங்க. இதெல்லாமே கடந்து எல்லாத்தையும் பிரச்சனையும் தாண்டி உங்களுக்கான ஒரு யோக காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 11ஆம் இடத்து சுக்கிரன் அப்படின்னா லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் அர்த்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா மீனராசி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடமா வந்துடும். அந்த 11ஆம் இடம் தான் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய வீடு. மீனராசி தான் சுக்கிரன் முழு பலத்தை அடையக்கூடிய இடமா இருந்துச்சு. அப்போ உங்களோட பலத்தையே இது நாள் வரைக்கும் நீங்கள் உணராமல் இருந்த நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரம்.
அப்படின்ற மாதிரி தான். உங்களோட வலுவை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதாயங்கள், அனுகூலங்கள் அனைத்தும் உங்களுக்கு கையில் வந்து சேரப்போகுது. வண்டி வாகன யோகங்கள், வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த 5 மாதங்கள்லேயே வந்து சுக்கிரன் அதுக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதை பயன்படுத்தி அதை தொடர்ந்து குருவும் சனியும் ராகுவும் உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருக்க போகிறாங்க. இந்த ஆண்டு மட்டும் இல்லாமல் இந்த ராகு கேது பயிற்சி மட்டும் இல்லாமல் சனியுடைய தொடர்புடைய இந்த குருவோட நிலையும் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் தொடர்ந்து இது கடந்து உங்கள் வாழ்வைக்கும் வந்து மிகப்பெரிய அடித்தளம் அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கேது வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால வந்து நம்ம உங்களோட ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அதை மட்டும் நீங்கள் திரும்ப அழுத்தமாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவுகளும் இருக்காது. நீங்கள் நினச்ச மாதிரி செல்வாக்கோட கௌரவத்தோட எல்லாரும் வந்து நீங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இன்னொரு சிறப்பு வந்து என்னென்னா, யார்கிட்டையும் எப்பயும் வந்து நம்ம வந்து நம்மளோட கஷ்டத்தை சொல்லக்கூடாது, நம்மளோட நம்ம எவ்வளோ சிரமத்தில் இருக்கோம் அப்படின்ற விஷயங்களை ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் செய்கிற இடத்துல இருக்கணும். நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி எதுவும் வாங்கக்கூடாது, உதவின்னு கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த கௌரவத்தை காப்பாற்றி கொண்டு வரணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப வந்து ஒரு கான்சியஸாக இருக்கக்கூடிய இருந்துகிட்டு இருக்கீங்க. அந்த நிலை எப்பயுமே தொடர்ன்றதுக்கு அடையாளமாக தான் இப்போ இருக்க கோச்சார நிலை இருந்துச்சு. ஸோ இதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சீரமைச்சு இன்னும் வளப்படுத்திக்குவீங்க அப்படின்ற நான் நம்புகிறேன். கூடுதலாக வந்து நீங்கள் வந்து பக்தியிலையும் கொஞ்சம் ஈடுபாடு செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப சிறப்புகள் இருக்கும். தான தர்மங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை இயலாதவங்களுக்கு செஞ்சு வரும்போது அந்த புண்ணியங்களும் உங்களோட வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு வந்து நல்ல ஆதாயங்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பான முறையில் கோச்சார கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்க தயாராகிட்டாங்க. இது உங்களுக்கு யோக காலம் அப்படின்றத வந்து நான் உறுதியாக சொல்கிறேன். உங்களோட தனிப்பட்ட ஜனன ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு வந்து அதையும் இணைச்சு இந்த கோச்சார பலனை இணைச்சு ஆய்வு செய்து உங்களுக்கான சரியான எதிர்கால பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நிச்சயமான ஒரு தெளிவை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.